பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது த ஹிடன் சீக்ரெட் ஆஃப் பிளட், ரத்தத்தின் ரகசியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா, என்னை ஏதோ ஃபாலோ பண்ண வருது, ஏதோ ஒரு கெட்ட ஆவிகள் என்னை சுற்றி வருது அப்படின்னாக்கா, அது எதை அட்ராக்ட் பண்ணி வருதுனாக்கா உன்னுடைய ரத்தத்தை வச்சு தான் அது வருது. இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னுடைய தலைமுறை சாபங்களை ஒட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க தலைமுறை சாபத்தை உடைச்சு அனுப்பினாலும், ஆனால் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாதனால மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்குள்ளே வரான். அதனால தான் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் வசனம் 10வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் நிறைய சத்தங்கள் இருக்குதுன்றார், நிறைய பாஷைகள் இருக்குது. அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க, உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகளும் உண்டாகி இருக்கிறது. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு பாஷைகளுக்கும் அர்த்தங்கள் இருக்குதுன்றாரு. இப்போ நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, சில பேர் அதை பத்தி தெரியாதவங்க இவங்க தண்ணியில குளிக்கிறாங்க அப்படின்னு சில சத்தங்கள் அவங்க வாயிலிருந்து வரும். ஆனா நீங்க தண்ணியில மூழ்கி நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிசிக்கலா ஒரு சத்தம் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ரீதியான ஒரு சத்தம் இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 31 நீ பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவர் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவர்களும் அவர்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அப்போ நீங்க தண்ணீரால ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆவிக்குரிய ரீதியா என்ன நடக்குதுன்னா, அதோட சத்தம் என்னன்னா, நீங்க ரத்தத்தால மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்ல, உங்களால முடிஞ்சா நீங்க ஞானஸ்தானம் எடுக்க சொல்ல, கம்பல்சரி என்னை விசுவாசிக்கிறவங்க அவர்களுக்கு தான் ரட்சிப்பு, என்னை விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுக்கணும்ட்டு ஆண்டவர் கம்பல்சரியா சொல்றாரு. அதனால தான் ஏன் ஞானஸ்தானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, நீங்க முதலாவது ஒரு சத்தம் உங்க வாயிலிருந்து நீங்க சொல்றீங்க பிசிக்கலா, நான் செஞ்ச பாவங்கள் ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டீங்க, என்னை மீட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு உங்க நாவல நீங்க என்ன பண்றீங்க, கன்ஃபஸ் பண்றீங்க. பட் ஆவியில என்ன நடக்குதுன்னா, ஆவியில இன்னொரு சத்தம் இருக்குது. நீங்க பிசிக்கலா நீங்க கன்ஃபஸ் பண்றீங்க, ஆண்டவர் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு, ஆனா ஆவிக்குரிய ரீதியில வேற ஒண்ணு நடக்குது. அது ஒரு மிஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லலாம். பாருங்க, இப்போ ஆவியில ஒரு சத்தம்னாக்கா, இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க ஞானஸ்தானத்துமே இயேசு உனக்குள்ள இருக்கிறார். இப்போ உங்களால் பிசாசை என்ன பண்ண முடியும், துரத்த முடியும். இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்த முடியும். சில பேர் பிசாசை துரத்த முடியாத ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஏன் அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணி பிசாசை துரத்துற ஆட்கள் உண்டு. ஏன்னா அவங்களால அதை மேற்கொள்ள முடியல. ஆனா சில பேர் எப்படி பிசாசை துரத்துவாங்கன்னா, ஹேய் போ இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொன்னாக்கா பட்டுன்னு அந்த ஸ்பிரிட் போயிடும். அப்போ இது எதுலேருந்து நடக்குதுன்னா, உங்க ஆவிலேருந்து ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டுனா அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுது, பயப்பட ஆரம்பிக்குது. இப்போ கொலோசியர் 1:4 சொல்லப்படுது, இந்த உலகத்தார் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இயேசு நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், இனி நம்ம ஆண்டவருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை, நம்மளுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏழைங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம சபைகள் கொடுக்கக்கூடாது, நம்ம சபைகள் தசவம் காணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆட்களும் உண்டு. அப்போ ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்துவீங்க? நீங்க ஏழைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுன்னு தான் சொன்னார் ஆண்டவர். அது கர்த்தருக்கு நீங்க நன்றி ஏறு எடுக்கிறது இல்லை. நீங்க கர்த்தருக்கு நன்றி ஏறு எடுக்கிறது ஒண்ணு, நீங்க அவர் கொடுக்குற தசவங்க, 2வது அவர் கொடுக்குற காணிக்கை. அப்படிதான் நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். நீங்க ஏழைங்களுக்கு கொடுக்கறதுனால கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்த முடியாது. உதாரணத்துக்கு கொர்நேலியு எடுத்துங்க, புதிய ஏற்பாடுல அவர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாராம், கர்த்தருக்கு கொடுத்தாரா பாருங்க. அவர் கர்த்தருக்கு கொடுத்த அந்த டைம்ல ஒரு தூதன் அப்பேர் ஆகிறான். ஒரு தூதன் இறங்கி கொர்நேலியு கிட்ட பேசுறான், கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொல்றான். அப்போ கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டியது நீங்க ஏழைங்களுக்கு கொடுக்கறது அல்ல, தேவனுக்கு கொடுக்கறது. நீங்க தசமம் காணிக்க தேவன் கொடுக்கறதுனால கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க. அதனாலதான் 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 8-9 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியில 3 சாட்சி இருக்குது. 1 ஆவி, 2வது ஜலம், 3வது ரத்தம். இப்போ ஆவி அப்படின்னாக்கா, ஆவியிலிருந்து ஒரு சத்தம் வருது இல்லையா, ஆவியிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது இல்லையா. அப்போ ஜலம் அப்படின்னாக்கா தண்ணீரும் பேசுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவர் இந்த வானத்தை பூமி சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னே இந்த பூமி ஃபுல்லாவே தண்ணீரால் தான் இருந்துச்சு. அப்போ தண்ணீர் யார் படிச்சது, அது ஒரு மர்மம், இட்ஸ் அ மிஸ்ட்ரீஸ். அதனால தண்ணியும் என்ன பண்ணுது, பேசுது. ரத்தம் 3வது சாட்சி, இந்த பூமியில ரத்தமும் பேசுது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய அறிவு இல்லாதனால தான் சங்காரம் ஆகுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஓசையா 4வது அதிகாரம் வசனம் 6 பார்த்தீங்கன்னா, த லேக் ஆஃப் நாலேஜ் த பீப்புள் பெரிஷ் அப்படின்னு சொல்லுது. அறிவு இல்லை, there's no word, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லாதனால எல்லாருமே சங்காரம் ஆகுறாங்க. ஜபம் பண்ணலன்னா நீ மடிந்து போயிடுவ அப்படின்னு சொல்லப்படல. உனக்கு அறிவு இல்லைன்னா தான் நீ மடைந்து போவ. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜபம் பண்ணே இருக்கிற, ஆனா ஒரு மாற்றமே இல்லை என் வாழ்க்கையில. ஏன் சபை என்ன சொல்லுது, ஜபம் தான் எல்லாமேன்னு சொல்லுது. பைபிள் அப்படி கிடையாது.
ஜபம், நான் ப்ரேயர் பத்தி நான் தவறா பேசல. ஜபம் தான் எல்லாமே அப்படின்றது இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது ஆவிக்குரிய ரீதியாக. அதனால்தான் லேவியராகமம் 17வது அதிகாரம் வசனம் 11 to 14 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரத்தம் பேசுது. ரத்தம் பேசுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேங்க, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்குது. அப்போ ஆதி ஆகமம் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய சாயலாம் படிக்கலாம் சொல்லும் போது, மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மை மாதிரி அவர் போல செஞ்சுட்டு அதோடைய நாசில வச்சு அவர் ஊதும் போது அப்போது அவன் ஜீவாத்மான்னு சொல்லப்படுது. அப்போ அவரு பிரீத் பண்ணார் பாருங்க, சுவாசத்தை ஊதினார் பாரு, அப்பதான் அவன் உயிரோடு வந்தான்னு சொல்லுது. அப்ப அது எதுனாக்கா அது பரிசுத்த ஆவியானவர். ஆனா மாம்சத்துல நமக்கு உயிர் இருக்கிறதா? நம்ம ஆவியில உயிர் இருக்கிறது, நம்மளுடைய ஆத்மால உயிர் இருக்குது, நம்மளுடைய சரீரத்துல அப்படின்னா மாம்சத்துல உயிர் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரத்தத்துல தான் உயிர் இருக்குது. அதனால்தான் நம்ம பிறந்ததுனுமே பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிறோம். எப்போ? ஞானஸ்தானம் எடுத்ததுனுமே. ஆனா நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆவி எனக்கு கிடையாது, நமக்குள்ள இருக்கிற ரத்தம். அதனால்தான் ரத்தத்துல தான் உயிர் இருக்குதுன்னு இந்த வசனம் சொல்லுது. பாருங்க, நீங்க பிரசங்கில நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல 3 இருக்குது: ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி எங்க இருக்குதுன்னா த ஸ்பிரிட் லிவ்ஸ் இன் த பெல்லி அப்படின்னு சொல்லப்படுது வசனம். அப்படின்னா வயிற்று பகுதியில் இருக்குது. ஆத்மா நம்மளுடைய சரீரம். இப்போ நம்மளுடைய ஆவி தேவன் கொடுத்தது. அதனாலதான் நம்ம இறந்ததுனுமே நம்மளுடைய ஆவி தேவன்கிட்ட போயிடுது. நம்மளுடைய சரீரம் மண்ணுக்கு போயிடுது, ஏன்னா மண்ணால தான் ஆண்டவர் உருவாக்குனாரு. ஆனா ஆத்மா, அந்த ஆத்மா மட்டும்தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அதுதான் பரலோகத்துக்கு போதா இல்லையா நம்ம பாக்குறோம். இப்ப கவனிங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. 1 வயசுல இருந்து இல்ல ஒரு குழந்தை பிறந்து 9 வயசுக்குள்ள இறந்து போயிடுச்சுன்னா அந்த குழந்தையோட ஆவி தேவன்கிட்ட போகுது, அந்த குழந்தையோடைய சரீரம் மண்ணுக்கு போகுது. ஆனா குழந்தையோடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகாது. 9 வயசுக்கு மேல குழந்தைங்க இறந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க ஒருவேளை பாவத்துல இருந்து தேவன் அறியாம இருந்துச்சுன்னா அது பாதாளத்துல போகுது. அப்போ பாதாளத்துல எது இருக்குதுன்னா ஆத்மா தான் இருக்குது. தள்ளப்பட்டுங்க, ஒதுக்கப்பட்டுங்க, இறந்து போனாங்க பாருங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாது. அவங்களுடைய ஆத்மா எங்க இருக்குது? பாதாளத்துல. அவங்களோட ஆவி பரலோகத்துல, அவங்களோட சரீரம் மண்ணுக்குள்ள. அப்போ பாதாளத்துல ஆவி இல்லை, ஆத்மா தான் இருக்குதுன்னா பசுத்தாவிங்களா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தள்ளப்பட்ட தூதருங்க, த ஃபாலன் ஏஞ்சல். அப்போ மனுஷங்க இறந்து போனவங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் அவங்களுடைய ஆத்மா எங்க இருக்குது? பாதாளத்துல இருக்குது. அதனால தானே லேவியராகமம் 17வது அதிகாரம் வசனம் 11 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுமே கணவருக்கு டவுட் ஆகுது, இது குழந்தை என்னது இல்லை அப்படின்னு. அப்போ உடனே மனைவி என்ன சொல்லுவோம்? வேண்டா டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்கலாம் குழந்தை இது. அப்போ டிஎன்ஏனாக்கா அந்த ரத்தத்தை வச்சு தான் செக் பண்றாங்க இந்த குழந்தை யாரோடுதுன்னு. அப்போ அதுக்கும் எது தேவை? அந்த ரத்தம் தான் தேவை. பாருங்க, இப்போ ஒரு ஆவி உங்க உடம்புக்குள்ள வரணும்னு ஆசைப்படுதுன்னு வச்சுங்க. ஒரு சைவன ஆவி, ஒரு குடிசாத்த நேவல் உங்களுக்கு அனுப்புறாங்கன்னா அது உன் ஆத்மா பார்த்து, உன் சரீரத்தை பார்த்து, உன்னுடைய ஆவியை பார்த்து அது வரல. உன் ரத்தத்தின் சத்தம் உங்களுக்குள்ள இருக்குது, இப்ப ரத்தம் அது உயிரோடு இருக்குதுன்ற ஆண்டவர், அந்த ரத்தத்தின் சத்தத்தை கேட்டுதான் அவன் உள்ள வரான். இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, இப்போ எனக்கு என் மனைவிக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த குழந்தைகிட்ட சாத்தான் போக மாட்டான். ஏன்னா அந்த குழந்தைகிட்ட ஏன் போவது, ஏன் கிட்ட வரான்னாக்கா அந்த குழந்தைக்குள்ள இருக்க ரத்தம் என்னுடைய ரத்தம், அந்த ரத்தத்தில் தான் அந்த குழந்தை இருக்குது. அப்போ என்னுடைய ரத்தத்தில் குழந்தை இருக்குதுனால டைரக்டா அது எங்க டீல் பண்ணுது? என் கிட்ட வருது. அந்த மாதிரிதான் இப்போ பிசாசு எங்கேயும் அங்க எங்கன்னு போகாது. ஏன் உன்கிட்ட வருதுன்னா உன் ரத்தத்தின் குரலை கேட்டுதான் அவன் உள்ள வரான். இப்போ பாருங்க, நான் இப்போ திருமணம் யாரை பண்ண போறேன், நான் எந்த பிள்ளையை பெற்றெடுக்க போறேன், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் குரலை கேட்டுதான் அவன் என்ன பண்றான்? அவன் வரான். இதுக்கு பைபிள்லயே உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் காயன், ஆபேல். 2 பேரும், காயன் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. அது தேவன் சின்ன ஆபேலை மாத்திரம்தான் அங்கீகாரம் பண்றாரு. அதுக்கு பெரிய பையன் காயனுக்கு பொறாம வந்துச்சு, என்னுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளலையே, அதனால நான் விடமாட்டேன் என் தம்பியை சொல்லிட்டு தனியா வயலில் இட்டுன்னு போயிட்டு அடிச்சு ஒரு கல் எடுத்து தலையை நசுக்கி தம்பிக்காரனை சாவச்சிட்டான். இப்ப காயன் சாவச்சதுனால இப்ப ஆபேலோடைய ஆத்மா ஆண்டவரை நோக்கி கதறல. ஆபேல் இறந்துட்டான்லே, அவனுடைய ஆவி ஆண்டவர் நோக்கி கதறல. அவன் இறந்தமே அவன் சரீரம் நோக்கி ஆண்டவர் கதறல. அப்ப எதை நோக்கி அவனுக்கு கதறிச்சுன்னா அவனுக்குள்ள இருக்கிற ரத்தம். அப்ப அந்த ரத்தத்தின் குரலை கேட்டுதான் தேவன் இறங்கி காயன் எங்க இருக்கிற, எதா உன் தம்பி, எதா ஆபேல்னு கேட்கிறார் தெரியாத மாதிரி. அப்போ அந்த ரத்தத்தின் குரலை கேட்டு ஆண்டவர் நிச்சயமா இறங்கி வருவார். இப்ப பரலோகத்திலிருந்து கத்தர் உனக்காக வரணும், பரலோகத்தில் தேவன் உனக்காக நிக்கணும், பரலோகத்துல உனக்காக தேவன் யுத்தம் பண்ணணும்னா உன்னோட ஆவியை வச்சும் ஆத்மா வச்சும் சரீரத்தை வச்சு இல்ல, உன்னுடைய ரத்தம், நீ யாருடைய ரத்தம் உள்ள சுமந்து கொண்டு இருக்கிற?
உன்னோட பிசிக்கல் ஃபாதரா இல்ல அப்பாவுடைய ரத்தத்தை நீ சுமந்து நிற்கிறியா? அந்த குரலை வச்சுதான் சாத்தானும் உள்ள வருது, அந்த குரலை வச்சுதான் பரலோகத்துல இருக்க தேவன் உனக்குள்ள வருது. அப்போ ரத்தம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் வசனம் சொல்ல சர்வாங்க தகன பலியாய் தேவன் அடிக்கப்பட்டார். அப்போ தேவன் எல்லாமே நமக்காக தான் அடிக்கப்பட்டாருங்க. ஏன்னா அவர் நம்மளுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால தான். ஏன்னா ரத்தத்தை கொடுத்து வெள்ளக்கிரயத்தை கட்டிட்டு வாங்கிட்டார் நம்மள. இப்போ நமக்குள்ள இருக்கிற இயேசு ஏற்றுன்னு அவருடைய ரத்தம் நமக்குள்ள வந்ததுனால இப்ப இந்த ரத்தம் என்னதான் கதறினாலும் என்னதான் கூப்பிட்டாலும் சாத்தான் வந்து பார்த்தா கூட இயேசுவின் ரத்தத்தை பார்த்துன்னு அவன் விலகி போறான். ஆனா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் பாவம் செஞ்சீங்கன்னு வார்த்தை தெரியாம ஏதோ நீங்க தப்பான வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய ரத்தம் வேலை செய்யாது. உன்னுடைய பிசிக்கல் ஃபாதர் இருக்கிறார், அவருடைய ரத்தம் தான் வேலை செய்யும். சாத்தான் உள்ள என்டர் ஆகிறான். அதனாலதான் யாருன்னா பேய் பிடிக்குது, பிசாசு எப்படி உள்ள வருதுன்னா ஆத்மாவை பார்த்து உன்னோட ஆவியை பார்த்து உன் சரீரத்தை பார்த்தால உனக்குள்ள இருக்கிற ரத்தம் கதறுது. அந்த ரத்தத்தின் குரலை வச்சுதான் அவன் உள்ள வரான். அதனால்தான் லேவியராகமம் 17வது அதிகாரம் மறுபடியும் வசனம் 11 பாருங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ நமக்குள்ள இருக்கிற 3 ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி எது சார்ந்து இருக்குது? ரத்தம். ஆத்மா எது சார்ந்து இருக்குது? ரத்தம். சரீரம் எது சார்ந்து இருக்குது? ரத்தம். அதனாலதான் நைட் டைம்ல ஏன் பிசாசு வரான், உன்னை போட்டு ஏன் அழுத்துறான்? நைட் டைம்ல ஏன் பிசாசு உன்னை ஈஸியா உன்னை அட்டாக் பண்றானாக்கா நீ நைட்ல ஏதோ தப்பு செய்யற, அந்த தப்பை வச்சுதான் உன்னுடைய ரத்தம் அதோடைய சத்தத்தை கேட்டா சாத்தான் என்ன பண்றான், உள்ள வரான். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு அவர் 3வது நாள் வந்தார் இல்லையா? அந்த 3வது நாள் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த 3வது நாள் வந்து மகதலின் மரியாள் போறான். வெளியேறப்பட்ட தைலம் அப்படின்னா பர்ஃப்யூம். ஏன்னா அந்த நாட்கள் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சரீரத்துல அந்த பர்ஃப்யூம் போடுவாங்க. அதனால தான் இந்த மகதலின் மரியாள் போறா. அங்க போனாக்கா இயேசுவின் கல்லறை திறந்து இருக்குது 3வது நாள். அப்ப இவ போனதுமே இயேசுவின் கல்லறைக்குள்ள இயேசு சரீரம் இல்லையேன்னு சொல்லி கதறி அழுதுனுக்கும் போது பின்னால் இயேசு நிற்கிறாரு. மரியாதை ஏன் அழுகிறாய்? உடனே பயந்ததுமே அவ ஓடி போய் இயேசுவை கட்டி பிடிக்க ஓடுறான், ஆண்டவரேன்னு சொல்லி. அப்ப ஓடும்போது இயேசு சொல்ற, என் மேல் இன்னும் ரத்த கரை இருக்குது, என்னை தொடாத அப்படின்னு சொல்றாரு. நீ போய் சொல்லு, நான் உயிரோட வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சீசரன் சொல்றதுக்கு அனுப்புனதுமே இப்ப இயேசு சீசரன் நடுவுல போய் நிக்கிறாரு. சீசரங்கள்லாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க. கதவு விண்டோ எல்லாமே சாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசோடு இருந்துங்களை எல்லாரும் நான் கொல்லப்படணும்னு சொல்லி திட்டம் போட்டதுனால இப்ப இயேசு நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டு சீசரங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இப்போ இயேசு வந்து நடுவுல வந்து நிக்கிறார். நடுவில் இனிமே சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே நம்புறாங்க. அதுல இருக்கிற சீஷர் ஒருத்தர் தாமஸ் அவரை நம்பல. அதனால இயேசு சொல்ற, என் விழாவை தொட்டுப்பாரு. இப்பதாங்க கொஞ்சம் முன்ன மரியாள் தொடுறதுக்கு வந்ததுமே இயேசு சொல்ற, என்னை தொடாத, என் மேல இன்னும் ரத்தம் இருக்குதுன்னு. இப்ப அதே கொஞ்ச நேரத்துல தோமாவை சொல்றாரு, என்னை தொடுன்னு. ஏன்னா இயேசுவின் ரத்தம், அவர் நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் இருந்திருக்குது அவர் மரித்து உயிரோடு வந்ததுமே. அந்த ரத்தத்தை ஏன் அந்த ஸ்திரியை தொடுவானாக்கா அந்த ஸ்திரீ பைபிள் இது மென்ஷன் ஆகல. உங்களுக்கு வேணும்னா இதை ஏற்றுக்கொள்ளுங்க, வேணும்னா விட்டு தள்ளுங்க. மரியாள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மாசத்துல இதோ ஆவாங்க இல்லையா, பீரியட்ஸ். அப்ப அது ஆனதுனால இப்ப அந்த மரியாளுடைய ரத்தம் என்னங்க, அந்த ரத்தம் செத்து போயிருக்கு இல்லையா பீரியட்ஸ்ல, அந்த ரத்தம் வெளியே வருது இல்லையா? இப்ப அந்த ரத்தத்தோட இவ என்ன பண்ணா, இயேசுவை தொட்டு இருந்தா, செத்து போன ரத்தத்தோட இவ தொட்டா இயேசுவின் ரத்தத்துக்கு வேல்யூ இல்லாத போயிடும். அதனாலதான் இயேசு என்ன சொல்ற, என்னை தொடாதுன்னு சொல்றாரு. இப்ப தோமாவை என்ன சொல்றாரு, என்னை தொடுன்றார் ஆண்டவர். ஏன்னா இப்ப ரத்தம் அவர் மேல இல்லை, அந்த ரத்தம் நமக்காக பாதாளத்தில் வச்சிட்டாரு. அந்த மீதியான ரத்தம் பரலோகத்தின் வாசல் வச்சிருக்கிறாரு, பரலோகத்தின் சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரு. ஏன் பாதாளத்துல ரத்தத்தை எடுத்துன்னு போய் வச்சாருன்னா, அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பாதாளத்துல எழும்பி வருகிற ஆவிங்களோ அங்க நிக்க வச்சு கேட்கும், எங்க போறேன்னு. அப்போ நமக்காக இந்த ரத்தம் பேசுதுனாக்கா அந்த ரத்தம் அங்கேயே சொல்லும், அங்க போகாத, அங்க யாருடைய ரத்தம் இருக்கு தெரியுமா, இயேசுவின் ரத்தம் இருக்குன்னா அந்த ரத்தம் நமக்காக பேசுமா. பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க ஒரு பெரிய வெளிப்பாடு நல்லா கவனிங்க. யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்திருக்கிறது நித்திய ஜீவன். ஆனா நான் யாருக்கு கொடுப்பேன்னு அது எனக்கு தான் தெரியும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும்ன்றாரு. இப்ப இயேசு கிட்ட இருக்கிறது அந்த நித்திய ஜீவன் உள்ள வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப். அவர் யாருக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அவருடைய ரத்தம் யார் மேல் இருக்குதோ, அவர் யாரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவன் தேவன் கொடுக்குறாரு. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு வச்சுங்க, சாதாரணமா தலைநோவு இல்ல வயிறு வலி அடிக்கடிக்கு வருதுன்னா உடனே டாக்டர் சொல்லுவாரு, பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாரு. ஏன் பிளட் டெஸ்ட்? அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க உனக்கு என்ன நோய் வந்திருக்குது, எதனால வந்திருக்குதுன்னு சொல்லி. அப்ப ரத்தத்துல அவ்வளவு பவர் இருக்குதுங்க. அதனால இயேசு யாருக்கு நித்திய ஜீவன் கொடுப்பாருன்னா, ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். நம்ம இறந்து போனதுமே ஆண்டவர் நித்திய ஜீவன் கொடுத்தாரு அப்படின்னு கிடையாது. தெளிவா பார்க்கணுங்க நிறைய விஷயம். அப்ப யாருக்கு நித்திய ஜீவன்னா, இன்னைக்கு நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா அவரை பின்பற்றி வரணும், அவங்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவன். நம்ம உயிரோடு இருக்கும்போது அந்த நித்திய ஜீவன் நம்ம வாங்கியாச்சு ஆண்டவர்கிட்ட, அந்த எட்டர்னல் லைஃப்.
அதனால தான் அந்த ரத்தம் நம்ம மேல இருக்குது. இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்படுகிறோம். பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில ஆசீர்வதிக்கணும்னா ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் தான் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஆசீர்வதிச்சுட்டு அவங்க மூலியமா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மல்டிப்ளை பண்ணுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. ஆபிரகாம் மூலியமா வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருந்தாங்க. அதனால்தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனாரு. தேவாலயத்துல பிரகாரத்துல அவர் பிரசங்கம் பண்ணிருக்கும் போது பெண்கள்லாம் பின்னால நிற்பாங்க இல்லையா? அப்போ திடீர்னு வந்து இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு நேரா ஒரு பெண் அங்க போனாரு. அங்க போயிட்டு ஆபிரகாமுடைய மகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுடைய மகள், பிசாசு உன்னை கட்டி வைத்திருக்கிற, அதனால தான் நீ கூனியா இருக்கிறன்ட்டு. அப்ப இயேசு அந்த பிசாசு அதற்றாரு. அந்த பிசாசு பொண்ணுமே கூனியா இருந்தவன் நிமிர ஆரம்பித்தவன் இயேசு சொல்றாரு, இவள் ஆபிரகாமுடைய மகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா பூமியில அவங்க மூலியமா, ஆபிரகாம் மூலியமா வரவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா இந்த மகள் ஆசீர்வதிக்கப்படல, பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறான். அதை பார்த்தோன்னே எல்லாரும் என்னன்றாங்க, நாங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, ஆபிரகாமுடைய பிள்ளைங்க நீங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம் தெரியும் நான் யாருன்ட்டு. நீங்க நான் தான் உங்களுடைய தகப்பன். ஆபிரகாமுக்கு முன்னவே நான் இருந்தேன்னு சொல்றாரு. யாருமே நம்பல. இயேசு அங்க கல்லு எடுக்கிறாங்க அவர் அடிக்க. ஏன் நம்பல அப்படின்னாக்கா, இயேசு ஒரு தச்சனுடைய பிள்ளையா தான் அவங்க பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் குரல், அந்த ரத்தத்தின் சத்தம் கேட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நம்பி இருக்கிற ஆபிரகாம படித்த தேவனை இவர் தான் அவங்க நம்பியிருப்பாங்க. அந்த ரத்தத்தின் குரல் அவங்க கேட்கல. பாருங்க, இயேசு அவர் பிறப்புல கூட சாத்தானுக்கு தெரியல. அவர் எங்க பிறந்திருக்கிறாரு, யார் வயிற்றுல பிறந்திருக்காரு சாத்தானுக்கு தெரியல. அப்போ எப்படி சாத்தான் கண்டுபிடிச்சான்? இயேசு பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாரு, அதனால அங்க இயேசு பிறப்புல பாருங்க 2 வயசுல இருக்கிற குழந்தைங்களை சாகடின்னு சாத்தான் திட்டம் போட்டான். ஏன்னாக்கா, ஏன் எல்லாருக்கும் 2 வயசுல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சாகடினா அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. இயேசு எங்க பிறந்திருக்காரு, இயேசு இவர் தான் உண்மையான தெய்வமா, இவர் தான் அந்த குழந்தை தான் இம்மானுவேலா, இந்த குழந்தை தான் பிறந்து என் தலையை நசுக்கு போதான்னு அவனுக்கு எந்த குழந்தைன்னு தெரியல. அப்ப அவன் எதை பின்பற்றி வந்தான்னா, ரத்தத்தை பின்பற்றி வரல, அவன் நட்சத்திரங்களை பின்பற்றி வந்தான். நட்சத்திரம் ஃபாலோ பண்ணியே வந்தான் அவன். ஆனா அப்ப கூட அவனால என்ன பண்ண முடியல, இயேசு தான், இவர் தான் இம்மானுவேல், இவர் தான் ரட்சகர்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா இயேசுக்களுக்கு ரத்தம் அந்த சத்தத்தை அவனால் கேட்க முடியல. ஏன்னா அவருடைய ரத்தம் அது பரிசுத்த ஆவியானவருது. ஏன்னா ஆவியோட வித்துனால தான் இயேசு பிறந்தார். அதனால்தான் சங்கீதம் 53 நீங்க பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, நான் தாயின் கருவில் இருக்கிறதுக்கு முன்னவே, நான் பிறக்கிறதுக்கு முன்னவே நான் பாவத்துல கர்ப்பத்தறிந்தேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ தாவீது சொல்றாரு. அப்போ நீங்க பாருங்க, இயேசுக்குள்ள பாவம் இல்லை. மரியாளும் யோசேப்பு மூலியமா இயேசு பிறக்கல. ஆவியானுடைய வித்து, த சீட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், அந்த வித்துல தான் இயேசு என்ன பண்ணாரு, பிறந்தாரு. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இவனுக்கு வந்து குழப்பம், சாத்தானுக்கு யார் தான் இந்த பூமியில ரட்சகர், எங்க தான் அவர் பிறந்திருக்கிறாரு, எங்க தான் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியல. அதனால தான் சாத்தானு பாருங்க இயேசுவை விட்டுட்டு இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு பாருங்க, யோவான் ஸ்நானம், அவனை சாகடிக்க திட்டம் போட்டு யோவான் ஸ்நானம் சாவச்சிட்டான். அதனால தான் இயேசு எங்க இருக்கிறாருன்றது அவனுக்கு தெரியல. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தின் சத்தம் பரலோகத்தின் சத்தம், அதனால இவனுக்கு தெரியல. அதனால பாருங்க, பிசாசு வந்து உங்க மைண்டை ரீட் பண்ண மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, உங்க மைண்டுக்குள்ள இருக்கிறத வச்சுதான் சாத்தான் உள்ள வரான். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு வசனம் நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வசனமும் இருக்கும், நீங்க அதை பார்க்கணும். ஏன்னா அவன் எதை ரீட் பண்றான்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற ரத்தம், அந்த ரத்தத்தின் சத்தத்தை வச்சுதான் சாத்தான் உள்ள வரான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேங்க. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன். ஒரு அம்மாவுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே கணவர் செத்தாச்சு. செத்ததுமே அந்த குழந்தை பிறந்ததுமே அப்பாவை முகத்தை பார்க்கல, போட்டோ பார்த்தா அப்பான்னு தெரியும். ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அது வளர்ந்ததுன்னுமே அம்மா சொல்லுது, டேய் நீ வந்து உங்க அப்பா மாதிரியே பேசுற, உங்க அப்பா மாதிரியே நடக்கிற, உங்க அப்பா மாதிரியே பண்றடா அப்படின்னுது. இப்போ அந்த குழந்தை கேட்கலையா, நான் எங்கள் அப்பா மாதிரியே பண்ற, அப்பா மாதிரி பேசுனா எங்கள் அப்பாவை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ எதை வச்சு அந்த அம்மா குழந்தை பார்த்து, அந்த மகனை பார்த்து சொல்லுது உங்க அப்பா மாதிரியே பேசுறேன்னாக்கா, அந்த ரத்தம், அப்பாவுடைய ரத்தம் பிள்ளைக்குள்ள இருக்குது. அந்த ரத்தத்தை வச்சுதான் அம்மா சொல்லுது, நீ அவங்க அப்பா மாதிரியே பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பாருங்க, பிசாசு உள்ள வரனாக்கா எதை கண்டு வரான்னா, உனக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் சத்தம், அந்த ரத்தத்தின் குரலை கேட்டுதாம உள்ள வரான். இப்போ உதாரணத்துக்கு இயேசு தான் தெய்வம் அப்படின்னு செக் பண்றதுக்கு சாத்தான் வரான். இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததுனுமே ஆவியானவரால அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ 40 நாள் உபவாசம் எடுத்து இயேசு கிறிஸ்து வெளியே வர, நம்ம இயேசு அப்பா வெளியே வந்ததுமே சாத்தான் உள்ள வரான். சாத்தான் வந்து இயேசு அப்பாட்ட கேட்கிறான், இந்த கல்லை அப்பமாய் மாத்தும்படி நீ பேசு அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னதுமே இயேசு சொல்றாரு, 40 இல்ல மனுஷன் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல சாத்தானால கண்டுபிடிக்க முடியல, ஒருவேளை இவரா இருக்குமா அப்படின்னு
என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. எபிரேயர் 9வது அதிகாரம் வசனம் 4ல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நாம் இந்த பூமியில என்னெல்லாம் செய்யறோமோ, என்னெல்லாம் பண்றோமோ, அதெல்லாம் வந்து எங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னா, உன்னுடைய ஆத்மால இல்லை, உன் ஆவியில இல்லை, உன் சரீரத்துல இல்லை, உன்னுடைய ரத்தத்துல தான் ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரத்தம் தான் ஆண்டவர்கிட்ட போய் பேசும். அந்த ரத்தத்தை வச்சுதான் எல்லாத்தையும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணுவார். பாருங்க, ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு அம்மா பெங்களூர்ல நான் ப்ரேயர் போயிருந்தேன். போகும்போது 3 வருஷமா அந்த அம்மா ப்ரேயர் பண்றாங்களாம், ஃபாஸ்டிங் அடிக்கடி எடுக்கிறாங்களாம். எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அடிக்கடிக்கு தலைநோவு வந்துடுமா. அமாவாசை வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னவே தலைநோவு ஸ்டார்ட் ஆயிடுமா. ஆனா எத்தனையோ ஊழியக்காரங்க ப்ரேயர் பண்ணியும் அவங்களுக்கு விடுதலை ஆகலை. ஆனா ஆவியானோட கிருபை, ஆவியானோட சித்தம் என்னை கொண்டு போனார். அங்க நான் கண்ணு மூணு அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். கண்ணு மூணுனாக்கா அவங்க உடம்புல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அவங்க உடம்புல இருக்க ரத்தத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. ஆனா நான் கண்ணு திறந்தா அந்த சத்தம் எனக்கு கேட்கல. நான் மறுபடியும் அவங்க தலைக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்றேன். அவங்க உடம்புல இருக்க ரத்தத்தை சொல்லுது, பிசாசு உள்ள என்னை கட்டி வச்சிருக்கிறான்னு. அப்போ அந்த ஸ்பிரிட் நான் வெளியே எடுத்ததுன்னுமே அந்த ரத்தத்தின் குரலை கேட்டு அந்த ஸ்பிரிட்டை வெளியே துரத்துனாங்க இயேசுவின் நாமத்தினால. அப்போ அவருடைய நாமத்துல நான் துரத்துமே அவங்க கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்துட்டு இப்போ ஆயிடுச்சுன்னு ஒரு 2 மந்த் மேல ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவங்களுக்கு தலைநோவு வரல. அது பிசாசுனால கட்டி வச்சிருந்தான், பிசாசுனால கட்டி வச்சிருந்தான். அப்ப எதோட சத்தத்தை நான் கேட்டேன்? அவங்க உள்ள இருக்கிற அந்த ரத்தத்தின் சத்தம். அதை நான் கேட்டதுனால அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு நான் விடுதலை பண்ணுங்க. எனக்கு கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதனாலதான் வெளிப்படுதல் 12வது அதிகாரம் வசனம் 11ல பாத்தீங்கன்னா, சாத்தானை எதை வச்சு ஜெயித்தாங்களாம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை ஜெயித்தாங்களாம். இப்ப கவனிங்க, ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வச்சுதான் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்போ பிசாசானவனுக்கு தெரியல இயேசு எங்க இருக்கிறார், யார் வீட்டுல பிறந்திருக்கிறார். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தின் குரல் அவனால என்ன பண்ண முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவனால கண்டுபிடிக்க முடியல. இதே நம்முடைய ரத்தமா இருந்துச்சுன்னா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சான். எப்படி சாத்தான் நமக்குள்ள வரானா, நீ வீட்டுல இருக்கிற கஷ்டங்களை, நாளைக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன் என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு, எப்படி நான் நாளைக்கு கடன்காரம் வரோம், எப்படி நான் கொடுப்பேன், இந்த வருத்தத்தோடு இருக்கிறீங்கன்னா உன்னுடைய ரத்தம் கதற ஆரம்பிக்கும். அதனாலதான் சாத்தான் ஈஸியா என்ன பண்றான், அட்டாக் பண்றான். அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு இந்த பூமியில ஒருத்தனை தான். அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும் தீர்மானம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் இனத்தை விட்டு, உன் இடத்தை விட்டு, இந்த தேசத்தை விட்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டு ஆபிரகாம் வராது. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுடைய குடும்பத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு வெளியே வான்னு சொல்ல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, ஆவிக்குரிய ரீதியா என்ன சொல்ல வர்றாரு, அது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஆவிக்குரிய ரீதியா நீங்க என்ன செய்யணும்னா, உன்னுடைய தாய் தகப்பன் மூலியமா உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம், உன்னுடைய அப்பாவுடைய ரத்தத்தை விட்டு வெளியே வா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படு, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள வரட்டும். இப்போ உன்னுடைய பிசிக்கலான ஃபாதர் இருக்கிறார் இல்லையா, அப்பா, அவருடைய ரத்தம் உனக்குள்ள வேலை செய்யறதுனால உன்னுடைய கதறின் சத்தம், உன் ரத்தத்தின் கதறின் சத்தத்தை கேட்டுதான் அவன் உனக்கு தீமை செய்யறான், அவன் உனக்கு வியாதிகளை கொண்டு வரான். வியாதி எங்க இருந்து வருது? சாத்தான் இடத்துல இருந்து வருது. பரலோகத்துல வியாதி வராதுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து வியாதி வராது. இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் குரலை கேட்டுதான் சாத்தான் உனக்குள்ள என்டர் ஆயிருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்னா, காத்தால எழுந்ததுனுமே பரிசுத்த ஆவியானவரே இயேசுவின் ரத்தத்தை என் மேல பூசும், என்னை உச்சந்தல் உள்ளங்கள் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை பூச சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்போ அந்த நாள் ஃபுல்லாவே இயேசுவின் ரத்தத்தை தான் பேசும். அப்போ நீங்க அப்படி ஜெபம் பண்ணாதனால நீங்க நார்மலா எழுந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, உன்னுடைய அப்பா அவருடைய ரத்தம் வந்து பேச ஆரம்பிக்கும். அந்த ரத்தத்தின் குரலை கேட்டு அவன் நேரம் உள்ள வரான், உன்னை அட்டாக் பண்றான். அதனாலதான் உங்களை எதில் உங்களை கொண்டு போகணும் அந்த நோவுல உங்களை கொண்டு போறான். நீங்க எழுந்துக்கவே கூடாது, நீங்க சபைக்கே போகக்கூடாது. அதனாலதான் நிறைய பேருக்குள்ள இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்தத்துல நீங்க கழுவப்பட்டு இருந்தாலும் அந்த ரத்தம் ஏன் பேசாத இருக்கிறது காரணம் என்னன்னா, தினமும் நீங்க ஜெபம் பண்றதும் கிடையாது, பைபிள் வாசிக்கிறதும் கிடையாது. தீர்க்க தரிசனம் யாராவது சொல்லுவாங்களா, அந்த ஊழியக்காரர்கிட்ட போனா நமக்கு பதில் கிடைக்கும், அந்த ஊழியக்காரர்கிட்ட போனா நமக்கு விடுதலை கிடைக்கும். நான் சொல்றேங்க, 100 இல்ல 1000 ஊழியக்காரர்கிட்ட நீங்க போனாலும் ஜெபம் பண்ணாலும் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் உங்ககிட்ட அவங்க மூலியமா பேசினாலும் உங்களுக்கே நிரந்தரமா விடுதலை கிடைக்கலன்னா, அவருடைய ரத்தத்தை உங்க மேல பூசன்னு சொல்லி தினமும் நீ ஜெபம் பண்றது கிடையாது. நீ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தமாய் மாறிடும், அவருடைய ரத்தம் பேச ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இயேசு எங்க பிறந்திருக்கிறார், எந்த ஊர்ல இருக்கிறார், எங்க இருக்கிறார் இயேசு. அதனாலதான் இயேசு சாகடிக்காம யோவான் சாவடிச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியல யார் இயேசுன்ட்டு. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ரத்தம் பரலோகத்தின் ரத்தம், அவருடைய ரத்தம் பேசினாலும் பரலோகம் தான் பதில் கொடுக்கும். இப்ப இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்குது. தினமும் ஸ்பிரிட்ல நம்ம ப்ரேயர் பண்ணி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு, ஆவியானவரே இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்குது, இயேசுவின் ரத்தம் என்ன மூடி இருக்கிறீர், அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா சாத்தான் வருமா, உன்னுடைய ரத்தம் குரல் கேட்பான். அந்த குரல் யாருடைய குரலா இருக்கும்? இயேசுவின் குரலா இருக்குங்க. இதுதான் ரத்தத்தின் ரகசியம். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர்
இது புரிந்து கொள்வாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அதை கண்டு அவன் உள்ள வரல, உன்னுடைய ரத்தத்தை கண்டுதான், அவன் ரத்தத்தின் குரலை கேட்டுதான் உள்ள வரான். அதனால தான் இயேசுவின் ரத்தத்தை நம்ம மேல பூசியது. அவர் வெள்ளை கிரயத்தை அவர் கட்டி நம்மளை வாங்கிட்டார். சாத்தானுக்கு அடிமை இல்லை, நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய ரத்தம், அவருடைய DNA அதுதான் நமக்குள்ள இருக்குது. அதனால் பயப்பட வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கே கேளுங்க, இந்த மெசேஜ் கேட்டுன்னு இருக்கிறீங்களா, சொல்லுங்க, ஆவியானவரே இதோ இயேசுவின் ரத்தத்தை என் மேலே பூசும், அவருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கட்டும், அவருடைய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. இயேசு எனக்காய் பரிந்து பேசுகிறவர், அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக எதுவும் பண்ணுவார் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமா சாத்தான் உன் ரத்தத்தின் குரலை கேட்டு வருவான். ஆனா அந்த ரத்தம் எங்க இருந்து வந்ததுன்னு நம்ம பார்த்துமே ஓட ஆரம்பிச்சிருவான். அது இயேசுவின் ரத்தத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. விசுவாசிங்க, நிச்சயமா ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை பற்றி நிறைய இடத்துல சொல்லுங்க. அவரோட ரத்தம் எவ்வளவு மேன்மையானது, அந்த ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது, அந்த ரத்தம் இப்ப நமக்குள்ள ஏன் அது முக்கியம், ஏன் நம்ம தினமும் ஜெபிக்கணும், அது இந்த காரியங்கள் மூலியமா தேவன் உங்களை வெளிப்படுத்தி இருப்பார் நான் விசுவாசிக்கிறேங்க.